அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு கண்டனம் தெரிவித்து போராட வந்த நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டம் நடத்த வந்த நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு கண்டனம் தெரிவித்து அனுமதி பெறாமல் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியானது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அந்த மாணவிக்கு நீதி கேட்டும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கோட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில அதையும் மீறி நாம் தமிழர் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வள்ளூர் கோட்டத்தில் கூடியிருந்தனர். குறிப்பாக 10 மணி என்ற அளவில் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது வரையிலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 10க்கும் மேற்பட்டவர் இந்த பகுதியில் வந்திருந்தனர். அவர்களையும் முன்கூட்டியே தடுப்பு காவலில் காவல்துறையினர் கைது செய்து வராங்க. அந்த காட்சியில் நாம் பார்த்து வரோம். வள்ளூர் கோட்டத்தில் இன்று காலை 10 மணி நேரம் இந்த போராட்டத்திற்காக அனுமதி கேட்டு காவல்துறையிடம் நாம் தமிழர் கட்சி சார்பில் முன்னனுமதி கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திற்கு பதிலளித்த காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்து நேற்று தினம் பதில் கடிதம் கொடுத்திருந்த நிலையில அந்த அனுமதி மறுத்ததையும் மீறி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்று தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் வரும்படி அழைப்பினை தற்போது காலை 9:56 மணி அளவில் கொடுத்திருந்தாரு. இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்திற்கு பங்கேற்பதற்காக வள்ளூர் கோட்டத்திற்கு வந்திருந்தனர். இந்த சூழல்ல முன்கூட்டியே பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை வாகனங்களிலும் பேருந்துகளிலும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டு வராங்க. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது கூடுதலாக போராட்டத்துக்கு வரக்கூடியவர்களை முன்கூட்டியே போராட்ட இடத்துக்கு வருவதற்கு முன்பாக காவல்துறையினர் கைது செய்து வராங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுவரையிலும் இந்த போராட்ட காலத்திற்கு வராத சூழல்ல தொண்டர்கள் வரும்பொழுதே நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் வரும்பொழுதே அவர்கள் கைது செய்யப்பட்டு வராங்க. குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அழைத்து சென்று அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருக்கிறது தான் திட்டமாக காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய அனைவருமே கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காத நிலையிலும் போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்வதனால பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்திலும் அதற்கு பாதுகாப்பு வழங்கும் அடிப்படையிலும் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்வதா காவல்துறையினர் தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினர் வந்தவண்ணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை ஒவ்வொருவரையாக காவல்துறை வாகனத்திலும் பேருந்துகளிலும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை தடுப்பு காவல் வைப்பதற்காக வாகனங்களை ஏற்றி வராங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்து வரோம். குறிப்பா இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதற்கு நீதி கேட்டும் இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அறிவித்திருந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத காரணங்களாக காவல்துறை தெரிவித்திருந்தது. இன்றைய தினம் புத்தாண்டுக்கான கொண்டாட்டங்கள் நிறைய இடங்கள் இருப்பதனால அதற்கு பாதுகாப்பு கொடுக்க அதிக அளவிலான காவல்துறையினர் கொண்டு செல்ல பணி நிறுத்த வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வள்ளூர் கோட்ட பகுதியில் போராட்டம் நடத்துவது என்பது பொது போக்குவரத்துக்கு ஒரு இடையூறாகவும் அதே போன்று பொதுமக்களுக்கு இடையூறாகவும் இருக்கும் என்பதனால அதற்கு அனுமதி தர முடியாது. அதே நேரத்தில் இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கையை விட அதிக அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற அளவில் காவல்துறையுடைய பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்தை அடிப்படையில அந்த மறுப்பு கடிதமானது காவல்துறை சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அனுமதி கேட்கப்பட்டு அந்த அனுமதியை மறுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த போராட்டம் தடையுமே நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு கிடைக்கப்பட்ட நிலையில காவல்துறையினர் 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 11க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் அவர்கள் கைது செய்வதற்காக இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினுடைய வாகனங்களும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 துணை ஆணையர்கள் 9 உதவி ஆணையர்கள் தலைமையில இந்த கைது நடவடிக்கையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை நாம் பார்த்து வருகிறோம்.